கர்த்தருடைய வழிகளில் அவன் இருதயம் உற்சாகம் கொண்டதுன்னு சொல்லணும். ஆண்டவரே, இது மேல எனக்கு இருக்கிற ஆவல் பெருக. ஆண்டவரே, வேற எவ்வளவு காரியத்துக்காக நைட் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து என் கண்ணுக்கு தூக்கத்தை வரவிடாம வச்சு நான் செலவழிக்கிறேன். ஆண்டவரே, இதெல்லாம் உங்களுக்கு உங்க பார்வையில் எவ்வளவு நான் கோபத்தை உண்டாக்கியிருப்பேன். பைபிள் வேதத்துக்கு அடுத்த காரியம்னு வரும்போது, ஆனா இதுலதான் எனக்கு திருப்தியே இருக்கு. என்ன திருப்திப்படுத்த வேண்டிய எல்லாமே இதுலதான் இருக்கு. இது தெரியாம இதை விட்டு நான் தூரம். அப்பா, அந்த நேசிக்கிற இருதயத்தை எனக்கு தாங்கப்பா. வேதத்தை நேசிக்கிற இருதயத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. நான் ரொம்ப நேசிக்கணும்ப்பா. இதுவரை நான் படிச்சது போல அல்ல, என் கூட இருக்கிறவங்க பார்க்கணும். என்னப்பா எப்ப பார்த்தாலும் பைபிளும் கையுமா இருக்கிறான். அப்படி ஆண்டவரே, வசனத்தை உட்கொள்ளும்படியாய் கர்த்தாவே என்னை உருவாக்குவீராக. வசனத்தை கை கொள்ள அப்பா என்னை உருவாக்குவீராக. வசனத்தை பிரசித்திப்படுத்த என்னை உற்சாகப்படுத்துவீராக. வசனத்தை உட்கொள்ள உணர்த்தும், வசனத்தை கை கொள்ள உருவாக்கும், வசனத்தை பிரசித்தப்படுத்த உற்சாகப்படுத்தும். இந்த 3 வார்த்தைகளை ஜெபமாக வைக்கலாமா? ஆண்டவரே, வசனத்தை உட்கொள்ள என்னை உணர்த்தும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாள் காலையில இதுதான் என் வாழ்க்கைக்கான மெடிசின், இதை சாப்பிடலைன்னா எனக்கு ஆபத்து என்கிற உணர்வை எனக்கு கொடுங்கப்பா. இந்த வேதத்தின் மேல் பிரியமா இருந்து தியானிக்கிற இருதயத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. வசனத்தை உட்கொள்ள என்னை உணர்த்துங்க. இந்த வசனத்தை கை கொள்ள என்னை உருவாக்குங்கப்பா. என் பட்டயத்தை எடுக்க கூடாது, உங்க பட்டயம் தான் என் பட்டயம். நீங்க சொல்றதுதான் நான் செய்யணும். நீர் ஆண்டவர் என்ன விரும்புகிறீரோ அதுதான் என் செய்கையா மாறணும் ஆண்டவர். வசனத்தை பிரசித்தப்படுத்த என்னை உற்சாகப்படுத்துங்க. என்கிட்ட பேசுறவங்கள்ட்ட நான் உங்களை பத்தி சொல்லணும், உங்க வசனத்தை சொல்லணும். யோசபாத்தை போல. ஆமேனப்பா. கர்த்தர் கிருபை செய்வீராக, கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம்.